சந்தையா அருணா இன்னும் வரலையா? இல்லைங்க, காலையில பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு யாரோ சினேதி வீட்டுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அதோ அப்பா இப்பதாம உன்னை பத்தி கேட்டாரு. ஆமா, வாமா. ஏன் இவ்வளவு நேரம்? வந்துப்பா, என் ஃப்ரெண்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ரொம்ப வற்புறுத்தினாப்பா. ஓஹோ, அதனாலதான். ஏன் இருந்து சாப்பாடே சாப்பிட்டு வர்றதானே? அருணா, நீ என்ன கேட்காம வெளியே தனியா போக கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? தனியா போகல, டிரைவரோட தான் போனேன். டிரைவர் தான் உனக்கு துணையா? மாமா, நீங்க கொடுக்கிற செல்லத்துலதான் இவ இப்படி ஊரை சுத்திட்டு வர்றான். இதுல ஒண்ணும் தப்பில்லையே சுகுமார். தப்போ ரைட்டோ, பெண்களுக்கு வெளியில் என்ன ஜோடி? வீட்டோட அடங்கி கிடக்க வேண்டியதானே? உங்களுக்கு உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது மாமா. ஏ டிரைவர், இனிமே என்ன கேட்காம வெளியில கார் எடுத்த உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். அப்பா, இந்த காவலும் கட்டுப்பாடும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? உன் நலத்துக்கு தான் அவனையும் ஏதோ சொல்றான். போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிடு போமா. என்னதான் இருந்தாலும் தம்பி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கடுபிடி பண்ண கூடாதுங்க. பைத்தியக்காரன். ஆணுக்கு பெண் அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறான். போக போக தானாகவே திருந்திடுவான். கந்தையா, சின்ன வயசுல அக்கா இவனை என்கிட்ட ஒப்படைச்சுட்டு செத்துட்டான். அன்னியில இருந்து இவனை நானே வளர்த்தேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மோட்டார் கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு எனக்கு எவ்வளவோ ஒத்தாசையா இருக்கான். பொறுப்புள்ளவன். ஏதோ நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அருணாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியா இருக்கும். எல்லாம் மனம் போல நடக்கும் ஏஜமா. சரி, நீ போய் அருணாவுக்கு வேண்டியதை கவனி. என்னம்மா சாப்பிடாம இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேண்டாம். அட நீ என்னம்மா, அத்தா ஏதோ கோபத்துல சொல்லுது, அதுக்காக போய் கோவிச்சுக்கிட்டு. அத்தா, என் சந்தோஷத்தை குறுக்க நிக்கிற தனிய. Indian Rice Book, All India Original, sir, Rice Book, sir. Hey, என்ன சாமி? இந்தா. என்னது இது? இதுதான்டா நாணயம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம் தம்பி. நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். வாணிபத்தில் புரளுவது இந்த நாணயம். மனிதன் வாக்கை காக்க உதவுவது சொந்த நாணயம். மனிதன் சொந்த நாணயம். வயசு பசியை தீர்த்து வைக்கும் இந்த நாணயம். மனிதன் வாங்கும் கடனை கொடுக்க சொல்லும் சொந்த நாணயம். தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அதை உடனடியாய் மனைவி பேரில் எழுதக்கூடாது, உயிலும் எழுதக்கூடாது. கருப்பு மார்க்கெட் செய்து பணத்தை திரட்டக்கூடாது. கோர்ட்டில் காசுக்காக பொய் சாட்சி
சொல்லக்கூடாது தம்பி. நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது, நம்மை நம்பி நோக்க திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது, நம்மை நம்பி நோக்க திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. காளை மாடாய் உழைத்தே சாப்பிட தயங்கக்கூடாது தம்பி. நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். தேசமென்று பெயர் சொல்லுவார், விதி பயம் கொள்ளுவார், துயர் காட்சி வெல்லுவார். பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார், விதி பயம் கொள்ளுவார், துயர் காட்சி வெல்லுவார். பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார். உட்காரம்மா. அப்பா, அத்தானுடைய அட்டகாசத்துக்கும் கோபத்துக்கும் பயந்து என்னால வாழவே முடியாதுப்பா. அவன் நல்லவன் அம்மா. ஆனா அந்த முன்கோபம் தான் அவனை கெடுக்குது. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டா அவன் தெரிந்துடுவாம்மா. எனக்கும் அவருக்கும்? ஆமாம்மா. அவன் உன் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு மட்டும் வேற யாரு இருக்காங்கம்மா? நம்ம தானே ஆதரவு. என் கண்ணாலே பார்க்க வேண்டாமா? அதுக்காகத்தானம்மா உன் கல்யாணத்துக்கு கூட சீக்கிரம் ஏற்பாடு செய்துக்கிட்டு வரேன். அது இருக்கட்டும், நீ போய் உன் வரையில படுத்து தூங்கு. போம்மா.
உன் வாழ்க்கையை சூன்யமாகிவிடும், சுதந்திரம் பறிபோய்விடும். உன் ஆசை அபிலார் அத்தனையும் நானும் தான். அருணா, மனமில்லா மலர், நிலவில்லா வானம், நீரில்லா நதி, சுதந்திரமில்லா மனிதன், இவைகள் இருந்தும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். அடிமையாக 1000 வருடங்கள் வாழ்வதை காட்டிலும் சுதந்திரமாக ஒரு கணம் வாழ்ந்தால் போதும். ஒரே ஒரு கணம். அருணா, அந்த ஜீவன் ததும்பும் ஒரு கணத்தை தவறவிடாதே, தவறவிடாதே. அவள் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தா? சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகியிருக்காது எஜமா. நீங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு வேதனைப்படாதீங்க எஜமா. தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும். ஆமா மாமா, நான் தேடி கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலையை விடுங்க. கதையா கார் எடுக்க சொல்லு. வரேன் மாமா, நான் மறந்துடுறேன். ஒரு அரையா இருந்தா கொடுங்கடா. ஏன்பா கால்லாம் கொடுத்தா வாங்க மாட்டியா? கட்டாதுங்க. ஆமா, எப்படி கட்டும்? விலைவாசி இருக்கிற இருப்புல அங்க 5-6 பேரும் பொழைக்கணுங்க. வேண்டாம், உன் கை கால் நல்லா இருக்கு, ஆளு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற. நாங்க பண்றது வேலை கொடுத்தா செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சாமி, நீங்க ஏதாவது வேலையா? அவசியம் கொடுக்குறேன்ப்பா. என்னோட நிர்வாகத்தின் கீழ் இந்த ராஜ்யம் வரட்டும், அப்ப உடனடியா முதல்ல உன்னோட குறைய தீர்க்கிறேன். இந்த இத வாங்கிக்கிட்டு ஆளை விடு. ஏன்பா, இந்த காரை கொஞ்சம் அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டு வரையா? காரையா? அட இதே தள்ளுவான் சாமி. அட சும்மா இல்லப்பா, காட்டுறேன். அட போச்சாமி, காசு கொடுத்தாக்க. டேய், இது வாங்க. ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறேன்னு சொன்னவன் நீ தானே? இங்க வாடா, மரியாதையா என்னோட அரையனாத குடிர் பிடிக்குது. காட்டா அரையனாவா? ஏழுட்டாங்க தூக்கிட்டு வர்றேன். என்ன தபாக்கிறியா? என்ன சாமி, உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. என்ன போல முட்டாளுங்க உலகத்துல அதிகமா இருக்கும் போது நீ ஏண்டாப்பா வேலை செய்யணும்? நீ சுகவாசி, எடு காசு. சரிதான் போன சாமி, இந்தா நீயே போச்சுக்கோ. அப்பா வள்ளல், நான் தள்ளிட்டு வரேன் சார்.
ஏதாவது வேலை இருந்தா வேணும். வேலையா? எங்கிட்ட ஏதப்பா வேலை? இல்ல சார், நான் படிச்சுறேன், கிராஜுவேட் ஆகினால தான் கேட்கிறேன். சாரி, இந்த வச்சு பரவாயில்லையே. இந்த மாதிரி 4 கார் நின்னுச்சுன்னாக்க 4 நாளைக்கு பொழுது தள்ளலாம் போல இருக்கு. ஓவலா? ஓவலா? அந்த பேரை கேள்விப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றனவே. உன்னை நம்பி நான் ஒரு ஆத்மா இருந்தேன். இப்ப 2 ஆத்மாவுக்கு அடைக்கலம் அழிக்கணும்டா எங்க அப்பா. நீ யாரு? அருணா. நான் அசோக், இந்த மாளிகையின் ஏக சக்கராதிபதி. பயப்படாத. பல் தொலைக்காச்சா? அந்த பழக்கமாவது உண்டா? போதும், இது ஆறி போயிட போகுது. முதல்ல அந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டு வா. செங்கல் அப்படியே ஸ்மூத்தா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதால பல்ல தொலைக்கலாம், பல்லும் வெள்ளையாகும், பணத்துக்கும் செலவு இல்லை.
இவ்வளவு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. பாதி போதும். வீடு ஒழி வாழ். என்ன இது? டீ. டீங்கிற ஒரு திரவ பதார்த்தம். வாடை என்னமா மாதிரி இருக்க? அடடா, அது ஸ்பெஷல். நான் இதத்தான் தினம் அமிர்தம்னு நினைச்சு அனுபவிச்சு குடிக்கிறேன். ஆமா, நீ யாரு? எங்க இருந்து வர்ற? இங்க எப்படி வந்த? எதுக்காக வந்த? ஒண்ணுமே புரியலையே. ஏ கருணா? இல்ல, அருணா. ஏதோ ஒண்ணு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. ஆமா, நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? இல்ல, நடந்து வந்த. அது சரி. ஏன் வந்த? ஏன் வந்தேன்னு கேக்குறேன். சரி, வா உங்க வீட்டுக்கு போகலாம். ஓஹோமா, அப்போ இங்கே வா இருக்க போற? ஏன் கூடயா? அட கடவுளே, என் கெதி என்ன ஆகிறது? அம்மா, நீ என் கூட இருந்தா ஊர்ல உள்ளவங்க பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆகையினால நீ உங்க வீட்டுக்கு போயிடுறதாமா நல்லது. இல்ல நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஐயோ, இந்தம்மா, நீ அழுகாத. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? அம்மா, தயவு செய்து இந்த அஸ்திரத்தை மட்டும் உபயோகப்படுத்தாத. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? அழுகாத. ஆனா நீ உங்க வீட்டுக்கு போயிடுறதாமா நல்லது. என்ன வீட்டுக்கு போக சொன்ன? நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்குவேன். ஐயோ, தொலைஞ்சுதுடா. அம்மா, இங்க நானே சோத்துக்கு ததிகிணத்தம் போடுறேன். வேணும்னா நானும் ததிகிணத்தம் போடுறேன். போடு. போடு. என்ன அழகு, என்ன அழகு. நான் தனியா இருந்தப்ப அலங்கோலமா பார்க்க சகிக்காம இருந்த இந்த இடம் இப்போ உன் கைப்பற்றோன்னு இந்திரலோகம் போல என்ன காட்சி அளிக்குது. போதுமே. இது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா எவனாவது ஆறடுக்கு மாளிகையை பற்றி நினைப்பானா? அழகான பங்களாவை பற்றி தான் சிந்திப்பானா? எல்லாரும் குடியிருக்க இந்த மாதிரி ஒரு பஸ் எல்லாம் தேடிக்கிட்டு புறப்பட்டுடுவானுங்க. அருணா, நீ ரொம்ப பசியோட இருப்ப. இந்தா. நீங்க சாப்பிட்டாச்சா? ஓ, சாப்பிடல. அப்ப வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். ஆமா, இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? ஏ, நீதான் கூட இருக்கியே. இல்ல, உங்க அப்பா அம்மா? ஒருத்தரும் கிடையாது. நான் சுதந்திர புருஷன். அம்மா அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்க. அநாத குழந்தையா வளர்ந்தேன். அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சேன். அநாதையாவே வாழ்றேன். ஐயோ பாவம். என்ன பார்த்து பரிதாபப்படுறதுக்கு இந்த பரந்த உலகத்துல நீ ஒருத்தியாவது இருக்கிய. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்னை பத்தி மட்டும் கேக்குறிய, உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. சமயம் வர்றப்ப சொல்றேன். தயவு செய்து இப்போ ஒண்ணும் கேட்காதீங்க. ஆல்ரைட். சாப்பிடல? நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீயே சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல, முதல்ல நீ தான் சாப்பிடணும்.
வீட்டுல இருந்திருந்தா வேளா வேலைக்கு சாப்பாடு, விதவிதமான உடை, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு அன்னக்காவடியிடம் வந்து சேர்ந்து விட்டோமே என்ற ஏக்கமா? இல்லை, ஆடம்பரத்திற்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டு கூண்டு கிளியை போல வளர்ந்த நான் அற்புதமான சுதந்திர வானிலை, அன்பே உருவான ஒரு புதுமை மனிதரோடு உல்லாசமாக பவனி வரும் பாக்கியம் கிடைத்ததே என்ற ஆனந்தம். உண்மையாக வாழ்வா? உனக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லையா? இல்லை அசோக், வீட்டில் நான் பாலும் பழமும் சாப்பிடுவேன். பசி தீர்ந்ததே இல்லை. பட்டாடைகள் உடுத்துவேன். பரிமளித்ததே இல்லை. பஞ்சனை மேல் படுப்பேன். கண் துயல்வதே இல்லை. அங்கு என் தேவைகளை கவனிக்க பலர் இருக்கின்றனர். ஆனால் என் உள்ளத்திற்கு எது தேவை என்று உணர ஒருவர் கூட இல்லை. அங்கு சகல சுகமும் இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்தை இங்குதான் காண்கிறேன். நீ நினைக்கும் அந்த சொர்க்கத்தின் சிருஷ்டிகர்த்தா யார்? நீங்கள்தான். நானா? அருணா, வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் எனக்கு சொர்க்கத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட நேரம் ஏது? நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? ஆமா அருணா, உன்னால் ஏற்பட்டிருக்கும் இன்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், என்னை தேடி ஒரு தங்க பதுமை வரும். அந்த பதுமை என் இடத்தை மட்டுமின்றி இதயத்தையே கவர்ந்து விடும் என்று நான் எண்ணியதே இல்லை.